வணக்கம் மக்களே. நம்ம ஊரில் நம்ம அம்மாவுக்கு அப்புறம் அம்மனு கூப்பிட்ற ஒரு ஆள் யாருன்னா அது அம்மன் சாமி மட்டும்தான். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேவி அம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா முக்கடல்கள் சங்கமிக்கும் குமரி கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இங்கே உள்ள அம்மனை எல்லாரும் கன்னி அம்மன் என்று அழைப்பாங்க. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவிலில் கருவறையில் உள்ள புற்றைய அம்மன் தேவியை வழிபடுறாங்க. அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில். இங்குள்ள அம்மன் சுயம்புவாக காட்சியளிக்கிறதுனால இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர்களுக்கு விபூதி கிடையாது. அதற்கு பதிலாக புற்றுமண் தான் பிரசாதமாக வழங்கப்படுது. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில். இங்குள்ள அம்பாள் மயானத்தில் சயனத்தினையில் காட்சி தருவதால் எல்லாராலையும் மயான சனி என்று அழைக்கப்படுகிறாள். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில். இங்குள்ள அம்மன் சுயம்பு மூர்த்தியாக புற்றுவடியில் காட்சியளிக்கிறாங்க. இங்குள்ள அம்மனை எல்லாரும் துர்க்கை மாரியம்மன் அல்லது முத்துமாரி அம்மன் என்று அழைக்கிறாங்க. அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் உள்ள அம்மனை வழிபட மக்கள் எல்லாரும் மாலையிட்டு நடைபயணமாக வந்து அருள் வாங்குறாங்க. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வந்து போனால் உங்கள் பாவங்கள்லேருந்து மோட்சம் கிடைக்கும் என்பது இந்த கோவிலோட வரலாறு கூறுது. இந்த கோயில் உள்ள அம்மன் பெயர் காஞ்சி காமாட்சி அம்மன். அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சிவனோட மனைவியான பார்வதி தேவியை மீனாட்சி என்ற பெயரில் இந்த கோவிலை குடிக்கொண்டிருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் என்ற பெயர் வந்தது. இன்னும் ஏகப்பட்ட அம்மன் கோவில் இருந்தாலும் இந்த கோவில்கள்லாம் மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. நான் சொன்ன இந்த கோவிலில் நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.